ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஃபினாலே எபிசோட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ ஓவரால் இந்த சீசன் 5 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா, த்ரில்லிங்கா, அவ்ளோ சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா, விறுவிறுப்பா வந்து கொண்டு போயிருப்பாங்க. எல்லாரோட மெயின் மோட்டிவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெக்னாவ கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும் அப்படிங்கிறது தான். ஆனா அத சிம்பிளா அப்ரோச் பண்ணாம, இவங்க வந்து 5 டீமா வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அதாவது ஒரு டீம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானத்தன், ஸ்டீவ், நான்சி, டஸ்டின் இவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல வந்து ட்ராப் ஆயிருப்பாங்க. அந்த வால் மாரி ஒண்ணு இருக்கும் தெரியுமா? ஒரு மாரி சர்க்குலரா வந்து கவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வால வந்து பிரேக்கே பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா இதுக்கான ஜெனரேட்டர் வந்து எங்கெங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத தேடிட்டு இருப்பாங்க. மைக், வில், ஜாய்ஸ், லூகாஸ், ராபின் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் வேர்ல்ட்ல இருப்பாங்க. அண்ட் இங்க மெயினா நம்ம வில் வந்து அவருக்கு வந்து இந்த ஹைவ் மெமரிய வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா? இத யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது வெக்னாவோட மைண்டுக்குள்ளாரையே போய் அவரே வந்து ட்விஸ்ட் பண்ணா என்ன அப்படிங்கிற மாரி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹாப்பர் அண்ட் எல் பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்டரி பேஸ்க்குள்ள போணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பயங்கரமா வந்து எல் ட்ரெயின்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து அவங்கள பொறுத்தளவுக்கு வெக்னாவ வந்து அந்த டாக்டருக்கே அந்த லேப்ல வச்சு தான் ஏதோ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா அங்க போறோம், வெக்னாவ பார்க்குறோம், அவர காலி பண்றோம் அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் ஒரு சைடு. மேக்ஸ், ஹாலி, டெரிக் அப்புறம் அந்த கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வெக்னாவோட மைண்ட் அதாவது ஒரு மெமரீஸ்ல வந்து ட்ராப் ஆயிருப்பாங்க. அவங்களோட பாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வந்து ட்ரான்ஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலா வெக்னாவோட மைண்டுக்குள்ள ட்ராப் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க அங்கருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம முரே, எரிகா அண்ட் கிளார்க். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டஸ்டின் டீமோட லொகேஷனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க பார்த்தீங்கன்னா வந்து டஸ்டின் கூட தான் இருந்திருப்பாங்க. பட் நடுவுல ஒரு செப்பரேஷன் மாரி ஆயிருக்கும் தெரியுமா? இப்ப 5 டீம் இருக்கு. அண்ட் 5 டீமும் வேற வேற விஷயங்கள் பண்ணுது அப்படிங்கிறதுனால, பயங்கரமான ஒரு கன்டென்ட் செம்ம த்ரில்லிங்கா போயிட்டு இருந்தது. எங்கேயுமே ஒரு லேக் ஆவறதோ, இல்ல ட்ராகோ, போர் அடிக்கிறதோ எதுவுமே இருந்திருக்காது. ஸோ இந்த 5 டீமும் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கரெக்ட்டா அந்த மிட் பாயிண்ட்ல வந்து நிப்பாங்க கடைசி எபிசோட்ல. ஸோ இதெல்லாம் வந்து செம்ம இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. சரி, ஓகே, வாங்க இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா, த கிரால் அப்படின்ற மாரி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து 1983, அதாவது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத வந்து காட்டுறாங்க. ஸோ நமக்கு வில் வந்து அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல போய் ட்ராப் ஆயிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சீசன் 1லயே தெரியும். பட் அங்க வந்து எக்ஸாக்ட்டா அவருக்கு என்ன நடந்துச்சு, வெக்னா வந்து வில்லுக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா காட்டியிருப்பாங்க. விஷன்ஸ்லாம் வர மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து யூசுவலா அந்த ஒரு மாரி அந்த சில்ஸ் மாரி வரும் தெரியுமா? அந்த கழுத்துக்கு பின்னாடி ஒரு மாரி ஆகும். ஸோ எங்கேயோ க்ளோஸா இருக்கிறாரு வெக்னா அப்படிங்கிறத அவரால வந்து ரியலைஸ் பண்ண முடியும். பட் அத தாண்டி இன்னும் அட்வான்ஸ்டா பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த விஷனே வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கை வந்து அப்படியே சுத்துற மாரி இருந்து இவரு தல சுத்தி அப்படியே கீழ விழுந்துருவாரு. ஸோ அந்த மொமெண்ட் வந்து நான் கூட வந்து அப்பா அவர் நின்னுட்டு இருக்கிறாரு, மேல பார்த்தாரு, அவருக்கு அப்படியே சுத்தி இருக்கு அப்படின்னு தான் நான் நெனச்சேன். பட் அத வந்து கொண்டு போய் வந்து லேட்டர் ஆன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லலாம் அது வந்து செம்மையா இருந்திருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹாலி தான் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறத வந்து கரெக்ட்டா நமக்கு சீன் பை சீனா ஒரு 3 சீன்ல காட்டியிருப்பாங்க. அவங்க வீட்ல இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வெக்னா வரது. அண்ட் அதே மாரி ஸ்கூல்ல இருக்கப்பவுமே வந்து இவங்க போய் பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஸ்டாஃப் பார்த்தா அங்க யாருமே இல்ல. யார்ட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி அவங்க பார்த்தது. ஸோ எந்த அளவுக்கு ஸ்லோவா வெக்னா அப்படியே இவங்களோட மைண்ட வந்து கண்ட்ரோல் எடுக்குறாரு அப்படிங்கிற மாரி காட்டியிருப்பாங்க. அது சூப்பரா இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேன் அதாவது எல் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டரி வந்து ரொம்ப தீவிரமா அவங்களுக்காக தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி காட்டியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஜேன் பார்த்தீங்கன்னா, ஹாப்பரோட சேர்ந்துக்கிட்டு ஒரு ட்ரெய்னிங் மாரி ஒரு பயங்கரமான இன்டென்ஸ் ட்ரெய்னிங் வந்து போயிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஸோ அதுவுமே செம்மையா இருக்கும். அவங்க வந்து அந்த ட்ரெயின் பண்றது. அண்ட் டைம பார்த்துட்டு, ஐயோ! இத விட நான் இன்னும் கம்மி டைம்ல முடிச்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் 2ல பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த வேனிஷிங் ஆஃப் ஹாலி வீலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாலிய வந்து நம்ம வெக்னா தூக்கிட்டு போற அந்த சீனு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்க அம்மாட்ட போய் சொல்றப்போ, ரொம்ப கேஷுவலா ஜென்ரலா வீட்ல போய் நம்ம சொன்னா அப்படி தானே சொல்லுவாங்க. அது ஏதோ உன்னோட இமேஜினேஷன், பயப்படாத ஒண்ணும் இல்லன்னு. ஸோ அவங்க அந்த மாரி ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு இருக்கப்போ, டக்குனு அந்த டெமோகார்கன் வந்து அப்படி உள்ள வரும் தெரியுமா? அந்த வாஷ்ரூம்குள்ளார. அந்த சீன் செம்மையா இருக்கும் அவங்களோட அம்மாவோட எக்ஸ்பிரஷனு. அண்ட் இந்த ஒரு சினாரியோலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அந்த அளவுக்கு முன்னாடி போய் நின்னுட்டாங்க. ஒரு ஒயின் பாட்டில் இருக்கும். அத எடுத்து உடைச்சுட்டு அந்த டெமோகார்கன வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு, எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க டாட்டர புரொடெக்ட் பண்றதுக்காக அவங்க போறாங்க அப்படிங்கிற அந்த சீன் வந்து செம்மையா இருந்தது. அண்ட் நம்ம எல் வந்து அங்க வருவாங்க. பட் அது வந்து ஆல்மோஸ்ட் டூ லேட். ஏன்னா ஹாலிய வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்டல் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகாம இருக்கும். ஸோ டக்குன்னு சொல்லிட்டு எல் உள்ள குதிச்சிருவாங்க. அந்த சீன் வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஹாப்பர் இருக்கிறத வந்து பார்க்குறதா இருக்கட்டும். அண்ட் எல் அண்ட் ஹாப்பருக்குள்ளார நடக்கிற அந்த கான்வர்சேஷன் சூப்பரா இருக்கும். நம்ம பிரேவ்னஸ்க்கும் ஸ்டூபிடிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தின் லைன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க பொண்ணு வந்து சின்ன வயசுல வந்து இறந்திருப்பாங்க. எந்த அளவுக்கு பிரேவ் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாரு. அண்ட் இவரோட வார் டைம்ல ஸ்டூபிடிட்டி அப்படிங்கிற மாதிரி 2யும் கம்பேர் பண்ணி அந்த சொன்னது வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த அப்சைட் வேர்ல்டுக்குள்ளார ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா தான் அந்த வால வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது என்னடா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வால பார்த்ததே இல்ல. ஸோ இதுக்கு அந்த பக்கம் தான் வந்து வெக்னா வந்து ஹாலிய தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம எல்லும் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, இந்த மாதிரி ஒரு வால தாண்டி வந்து கொண்டு போயிருக்கிறான். அதனால தான் என்னால என் மைண்ட்ல
வந்து வெக்னாவையோ, ஹாலியோ வந்து பார்க்கவே முடியல அப்படின்ற மாரி இவங்க நெனச்சுப்பாங்க. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம லூகாஸ் வந்து சூப்பரான ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருப்பாரு இல்லையா? அதாவது அவருக்கு வந்து அந்த டேஜா வு மாரி இருக்கு. நீங்க நோட் பண்ணீங்கன்னா வந்து நவம்பர் 6 தான் இதுக்கு முன்னாடி வந்து வில்ல வந்து கூட்டிட்டு போனான் வெக்னா. இப்ப திரும்பவும் ஹாலிய வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ எனக்கு எல்லாமே ரிப்பீட் ஆகுற மாரி இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 டேஸ்ல வந்து ஏதோ நடக்க போகுது பெருசா அப்படிங்கிற மாரி அவரு ஒரு தியரி சொல்லிட்டு இருப்பாரு. ஏன் வந்து வெக்னா நேரா வராம அவனோட பெட்ஸ் அதாவது இந்த டெமோகார்கன்ஸ் எல்லாம் வந்து ஏன் அனுப்புறான்? அவன் நேராவே வரலாமே! இல்ல இந்த ஹாலிய வந்து ஏன் தூக்கிட்டு போணும்? ஏன் பாடிய எங்கேயும் விடாம தூக்கிட்டு போணும்? ஸோ இப்ப இதுக்கெல்லாம் ஏதோ ரீசன் இருக்கு தானே அப்படிங்கிற மாரி ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ராபின் வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல வொர்க் பண்ற மாரி காட்டுவாங்க தெரியுமா? ஸோ கரெக்ட்டா அந்த நாலேட்ஜ வச்சு இவங்க வந்து வில்லுக்கு வந்து எப்படி அந்த விஷயம் தெரியுது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டிய வந்து அவங்க அந்த டெர்ம்ஸ்ல வந்து சொல்றது சூப்பரா இருக்கும். அதாவது வில் வந்து ஒரு ரிசீவர் அதாவது ஒரு ஆண்டனா மாரி வந்து ரியாக்ட் பண்றாரு. ஸோ அவங்கள சுத்தி வந்து பக்கத்துல இந்த மாதிரியான கிரியேச்சர்ஸ் அதாவது இந்த டெமோகார்கன்ஸோ இல்ல வெக்னாவோ வரப்போ, ஆட்டோமேட்டிக்கா அவரால வந்து அந்த சிக்னல்ஸ ரிசீவ் பண்ண முடியுது. அண்ட் அவங்களோட விஷன வந்து பார்க்க முடியுது. அவங்க என்ன பண்றாங்க? எங்க போறாங்க? அப்படிங்கிற அவ்வளத்தையுமே இவரால வந்து அவங்க மைண்ட வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜாய்ஸ் வந்து வில்ல அந்த அளவுக்கு புரொடெக்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர எங்கேயுமே வெளிய விடாம வச்சிருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த இடத்துல நம்ம ராபின் வந்து வில்லோட மைண்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, "உன்னோட பிளான் தான் கரெக்ட்டு. உனக்கு எங்க ஃபர்ஸ்ட்டு அந்த மாரி ஸ்கை ஸ்பின் ஆகுற மாரி ஒரு விஷன் வந்ததோ, நம்ம அங்கருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேயே உட்கார்ந்தா நம்மளால ஹாலிய காப்பாத்த முடியாதுன்னு" சொல்லிட்டு அவங்க வெளில போனது சூப்பரா இருக்கும். அண்ட் வில் வந்து அங்க போயிட்டு அந்த ஸ்விங்ல இருந்து அந்த ஸ்கைய பார்த்துட்டு, எனக்கு வந்த விஷன் வந்து ஹாலியோட கண்ணு மூலியமா வந்து எனக்கு கிடைச்ச விஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு விஷயங்கள அவர் ரியலைஸ் பண்றது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம நான்சி அண்ட் மைக் வந்து அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி அவ எப்பவுமே ஹாலி வந்து தனியா ஒருத்தர்ட்ட பேசுவார் தெரியுமா? மிஸ்டர் வாட்ஸிட் அப்படின்ட்டு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன? அவர் யாரு என்னன்ற மாரி அவங்க டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, வில் போயிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸிட்ன்றது யார் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அத அப்படியே பேரலலா கொண்டு போய் அந்த ரிவீல் இருக்கு தெரியுமா? அதாவது இந்த வெக்னா தான் வந்து இந்த வாட்ஸிட் அப்படின்னு சொல்லி அந்த ரிவீல் பண்றப்போ, வெக்னா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஹாலிய அந்த மெமரீஸ்ல ட்ராப் பண்ணி அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போற மாரி இருக்கும். ஸோ ஓவரால் அந்த ரிவீல் வந்து செம்மையா இருந்திருக்கும் இந்த எபிசோட்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, எபிசோட் 3 டர்ன்போ ட்ராப்ன்னு. ஸோ அதாவது நம்ம டெரிக் டர்ன்போ இருக்காரு இல்லையா? ஸோ அவர தான் வந்து அடுத்து வெக்னா டார்கெட் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம வில் கண்டுபிடிச்சிருவாருல்ல. ஸோ டெரிக்க வந்து எப்படியும் டெமோகார்கன் புடிக்கிறதுக்கு வரும். ஸோ நம்ம டெமோகார்கன்ல வந்து அந்த ட்ராக்கர வச்சு ஷூட் பண்ணிரலாம். அண்ட் அத வந்து ட்ராக் டவுன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹாலிய கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய பிளான ஒண்ணு போட்டுட்டு, எரிக்காவ வச்சு அந்த பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க தெரியுமா? அதாவது பை ஒண்ணு ரெடி பண்ணி அதில மயக்க மருந்து போட்டு ஃபேமிலி ஃபுல்லா தூங்குறது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்னதா ஒரு ஃபன்னியா வந்து அந்த சீன்ஸ் போயிட்டு இருந்திருக்கும். அண்ட் கடைசியா அந்த டெமோகார்கன் வரப்போ, இவங்க அந்த வீட வந்து செட்டப் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ட்ராப் மாரி ஒண்ணு செட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பேஸ்மெண்ட்ல போய் அந்த கம்பி இதில வந்து விழுந்து மாட்ற மாதிரி அல்டிமேட்டா இருந்ததுங்க. அதெல்லாம் செம்ம டைமிங்கா இருக்கும். ஏன்னா வெளிய வந்து அது வந்துருச்சு அப்படிங்கிறது அந்த லைட்ஸ்லாம் இதாகுறப்போ அவங்க சொல்றது. அண்ட் உள்ள வந்தோனே வீட்டுக்குள்ள அந்த லைட்ஸ்லாம் இதாகுது. ஸோ அது எங்க இருக்கு? எங்க வந்துட்டுருக்கு? அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்க அவ்ளோ அக்யூரேட்டா வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இத்தன வருஷமா நடந்துட்டு இருக்குன்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாரி செம்ம பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளானா இருக்கும். அண்ட் அந்த டெமோகார்கன்ல கரெக்ட்டா அந்த ட்ராக்கரையும் வந்து ஷூட் பண்ணதும் வந்து செம்ம அல்டிமேட் டைமிங்கா இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அத ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ரோடா போயிட்டு இருக்கப்போ, இது ஏன் வேற டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிற மாரி அவங்க யோசிப்பாங்க. ஆனா இந்த வில், ஜாய்ஸ் அதுக்கப்புறம் டெரிக் இவங்கலாம் வந்து தனியா இன்னொரு இடத்துல இருப்பாங்க தெரியுமா? நம்ம இங்க இருக்கிறோன்றதுனால தான் அது வந்து டர்ன் பண்ணி இங்க வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. செம்மையா இருக்கும். அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம டெமோகார்கன் வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிரும் தெரியுமா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம டஸ்டின் அண்ட் டீம் வந்து உள்ள போயிரலாம், போர்ட்டல் உள்ள போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கார எடுத்துட்டு வேகமா அப்படி கரெக்ட்டா உள்ள போனதெல்லாம் வந்து செம்மையா இருந்திருக்கும். அண்ட் அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல நம்ம ஹாலிய வந்து வெக்னா புடிச்சு வச்சிருப்பாரு தெரியுமா அந்த வீட்ல. ஸோ ரொம்ப கிளியரா வெக்னா வந்து எந்த ஒரு ரீசனுக்காகவுமே நீ இந்த வுட்ஸுக்குள்ளார போயிடக்கூடாது அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நோட் ஒண்ணு வரும் தெரியுமா? இந்த இடத்துல என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மேப் மாரி வரைஞ்சு குடுத்துருப்பாங்க. ஸோ அத பார்க்குறப்போ கூட இது ஏதோ ட்ராப் தான். அதாவது இவங்கள வந்து மாட்ட வைக்கிறதுக்கான ட்ராப்ன்னு யோசிச்சேன். ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அங்க போய் அவங்க வந்து மேக்ஸ வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மேக்ஸ் எப்புட்றா அங்க இருக்காங்க? அவங்க ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கிறாங்க. இவங்க எப்படி இதுக்குள்ளார இருக்காங்க? அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமான கேள்விகள் தான் வந்துச்சு அந்த எபிசோட்ல. அண்ட் அதே மாதிரி நம்ம எல் அண்ட் ஹாப்பர் வந்து உள்ள இருப்பாங்க. நம்ம மிலிட்டரி வந்து எல்ல தேடிட்டு வந்துரும் தெரியுமா? அந்த கேமரா ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு ஓகே எல் வந்து இங்க தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அங்க மிலிட்டரியே வந்து நிக்குது. இங்க வெறும் ஹாப்பர் தான் இருக்காங்க. ஏன்னா எல்லுக்குமே பவர் கிடையாது. எப்படி அவங்க எஸ்கேப் ஆவாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஃபைட் சீன் வந்து செம்மையா இருக்கும். அதுவும் கடைசியா அந்த கிரெனேட் வச்சிருப்பாரு தெரியுமா? அத அப்படி பிச்சு அவரு தூக்கி போட்டதெல்லாம் வந்து செம்ம அல்டிமேட்டா இருந்தது. எபிசோட் 4 பார்த்தீங்கன்னா, சாசரர் அப்படி
அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த கிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிலிட்ரி வந்து லோட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். என்னடா இது வெக்னா தான் வந்து ஒரு கிட்டாக டார்கெட் பண்ணி கூட்டு போகிறோம்னா மிலிட்ரியுமே கிட்ஸை கூட்டிகிட்டு போகுது, இது என்ன காரணத்துக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு போயிட்டு இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலி வந்து மேக்ஸை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம மைண்டில் இருந்த எல்லா கன்ஃபியூஷனையும் கிளியர் பண்ணுற மாதிரி எப்படி வந்து அவங்க கோமாலையும் இருக்கிறாங்க இங்கேயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இவங்க ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம வந்து வெக்னாவோட மைண்டில் இருக்கும், அதாவது அவரோட மெமரிஸில் வந்து ட்ராப் ஆகிருக்கிறோம். ஹென்ரியோட ப்ரிசன் இதுலேருந்து வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டோர் இருக்குன்னு சொல்லி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து செம்மையாக இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு டோர் வந்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணிட்டு நம்ம சாகிறது, செகண்ட் டோர் வந்து ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, அண்ட் 3வது டோர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது. ஸோ நான் அந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அதாவது அந்த லூகாஸ் வந்து பாட்டை ப்ளே பண்ணிட்டு இருக்கு, இவங்களோட மெமரிஸை ஒன் பை ஒன்னாக அவங்க கோ த்ரூ பண்ணி ஃபைனலாக அந்த வெளியே போர்ட்டல் அந்த கேட் வந்து தெரியுது வெளியே போகிறதுக்கு. ஆனால் கிட்ட போகிறப்போ பாட்டு நின்றும் போர்ட்டலும் க்ளோஸ் ஆயிரும் அண்ட் மறுபடியும் அவங்க வெக்னா கிட்ட மாட்டினது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஓடி போய் கரெக்டாக அந்த கேவுக்குள்ளே போய் எஸ்கேப் ஆனது. அதாவது இந்த கேவ் அப்படிங்கிறத வந்து சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த கேவுக்குள்ளே வரத்துக்கு வந்து வெக்னா பயப்படுறாரு. ஸோ அவரோட ஓவரால் மெமரி அந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க சேஃபாக இருக்கிறது அந்த கேவுக்குள்ளே மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஒரு பாயிண்ட்டை வச்சுருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம எல் அண்ட் ஹாப்பர் வந்து அந்த மிலிட்ரி பேஸை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம எல் வந்து ஓகே நான் வந்து நல்லாவே ட்ரெயின் பண்ணிட்டேன், நான் இப்போ வந்து க்ரால் பண்ணி நான் போகிறேன், உள்ளே போய் நான் வந்து வெக்னா அங்கே தான் இருப்பான், நான் அவனை பார்த்து அவனை கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் தெரியுமா. அண்ட் நம்ம எல்லும் பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் வந்து செம அல்டிமேட்டாக இருக்கும். அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி கரெக்ட் டைமிங்கில் வந்து உள்ளே போயிடுவாங்க. அண்ட் ஃபைனலாக அவங்க ஹாப்பரை பார்த்துட்டு தேங்க்யூ வந்து என்னை டீச் பண்ணதுக்கு என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொன்னது. அண்ட் ஹாப்பர் வந்து ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம மைக் பார்த்தீங்கன்னா வில் கிட்ட சொல்லுவார் தெரியுமா, அதாவது வெக்னா வந்து உன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீயுமே வந்து வெக்னாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாமே, நீ ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வில் சொல்லுவார். பட் அந்த இடத்துல நம்ம ராபினை வந்து சூப்பராக வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ராபினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பசங்களை பிடிக்காது பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து வில் ஆல்ரெடி அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பாரு. அண்ட் ராபின் வந்து அவங்களோட லைஃப்பை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு வந்து சொல்லியிருப்பாங்க தெரியுமா, நீ வந்து பயப்படாத, நீ பயமாக இருக்கிற வரைக்கும் உன்னால் வந்து ஃப்ரீயாகவே இருக்க முடியாது, நான் வந்து வேறு வேறு விஷயங்களை வந்து டிபெண்ட் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தேன், பட் கடைசியாக தான் எனக்கு தெரிஞ்சது எல்லா ஆன்சர்ஸுமே எனக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் வந்து எதுக்கும் பயப்படாமல் இருந்ததுக்கப்புறமா நான் செம ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறமா அது எந்த அளவுக்கு வந்து வில்லுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கடைசி சீன் இருக்கும் தெரியுமா. அதாவது நம்ம வெக்னா வந்து வில்ல கூப்பிட்டு பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருப்பார். அதாவது நான் ஏன் வந்து சில்ட்ரன்ஸை சூஸ் பண்ணுறேன் தெரியுமா, ஏன்னா நீங்கள்லாம் வந்து பயங்கர வீக்கு, போத் மைண்டு பாடி எல்லா விதத்துலையுமே நீங்கள் ரொம்ப வீக்கு, உங்களை வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிடலாம், ரீஷேப் பண்ணிடலாம், உங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வில்ல எந்த அளவுக்கு வந்து இன்சல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருப்பாரு. அந்த டனலில் பார்த்தீங்கன்னா லூகாஸ் மாட்டிகிட்டு இருப்பாரு. அண்ட் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா மைக்கு அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ராபின், எல்லா இடத்துலையுமே அந்த டெமோகார்கன் வந்து கரெக்டாக அவங்களை அட்டாக் பண்ணுற டைமாக பார்த்து வில்லு வந்து டக்குன்னு வெறியாகி அந்த கண்ட்ரோல் எடுத்து அது கை கால்லாம் அப்படியே உடைக்கிற மாதிரி பண்ணுவார் தெரியுமா. அந்த சீன் வந்து செம்ம அல்டிமேட், அதாவது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சீனு. அண்ட் இதை வந்து அவங்க அம்மா தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவ்வளோ ஷாக் ஆவாங்க, அடடே நம்ம இவனையா வந்து இத்தனை நாளாக கண்ட்ரோல் பண்ணிருந்தோம், இவனுக்குள்ளேயுமே ஏதோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி, இவனை கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது, நீ ஏன் இதுக்கப்புறமா வந்து வெக்னாவோட மைண்டுக்குள்ளார போய் இதை வந்து பண்ண ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே வந்து மோட்டிவேட் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது ஓவராலாகவே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம எல் அண்ட் ஹாப்பர் வந்து உள்ளே போயிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம டாக்டர் கே வந்து கரெக்டாக வருவாங்க. இதில் கே வந்து ஹாப்பரை பார்த்து ஒரு சூப்பராக ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, ஓ உன்னால தான் வந்து இத்தனை நாளாக எங்களால் எல்லை கண்டுபிடிக்க முடியலையா, நீ தான் அவளை இத்தனை நாளாக ஒழிச்சு வச்சிருந்தியா, இவ்வளோ பண்ணிட்டு நேராக லேபுக்கே அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உனக்கு அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீயும் உங்களோட ஆளுங்களும் வந்து சாவ போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த சிசர் வச்சு அந்த குத்துற சீனு, ஹாப்பர் வந்து கேவை அட்டாக் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டையர் சீன் வந்து சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் அவங்க உள்ளார போயிட்டு ஓகே இங்கே வெக்னா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணி கடைசியில் பார்த்தா உள்ளே இருக்கிறது வந்து காளி, அதாவது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சீசன்லேயே பார்த்துருப்போம் எல்லோட சிஸ்டர். அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் வந்து அந்த கிட்ஸ் எல்லாருமே அங்கே ட்ராப் ஆகிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன் அந்த டெரெக் வந்து பிளான் பண்ணி அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணி அந்த பாத்ரூம் வழியாக கீழே வந்து இறக்கி டனலில் கொண்டு போனது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். ஸோ எபிசோட் 5 பார்த்தீங்கன்னா ஷாக் ஜாக் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம டஸ்டின் அண்ட் டீம் வந்து அந்த ஷீல்டுக்கான ஜென்ரேட்டர் தேடி தான் வந்து அலைஞ்சிட்டு
வரைஞ்சிட்டு இருப்பாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு ஸ்டார் வார்ஸ் கம்பேரிசன் ஒண்ணு வந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டார்ட்டிங்லேருந்தே நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்டார் வார்ஸோட கம்பேரிசன் அங்கங்க வந்து வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானத்தன் அண்ட் நான்சி அந்த இடத்துலயும் வந்து அவங்க வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாம வந்து ஹானஸ்ட்டா நீ இருக்கிறியா? எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லிட்டியா? அப்படிங்கிற மாரி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம டஸ்டின் அண்ட் ஸ்டீவ்க்குள்ளார வந்து அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வில் வந்து இந்த டெமோகார்கன்ஸோ இல்ல வெக்னாவோ யாராவது க்ளோஸா இருந்தா மட்டும் தான் என்னால அவங்களோட மைண்ட வந்து ஆக்சஸ் பண்ணி என்னால வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்போ செமையா ஒரு ஐடியா. அதாவது அந்த டெமோகார்கன்ஸ வந்து அவங்க அங்க காலி பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த டெமோகார்கன்ஸ வந்து தூக்கிட்டு வந்து அவங்க பார்ட்டிகல்ஸ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் கரண்ட் யூஸ் பண்ணி. ஸோ அப்போ நீ வந்து ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து அது கிட்ட இருக்கிறதுனால உன்னால அந்த மெமரி ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு செமையா ஒரு பிளான் பண்ணி அத பண்ணுவாங்க. அண்ட் அந்த டைம் இவர் வந்து டெரிக்கோட கண்ணு மூலியமா வந்து அவர் பார்ப்பாரு தெரியுமா? அண்ட் அப்போ தான் வந்து நம்ம மேக்ஸ் அண்ட் ஹாலி வந்து ஒன் பை ஒன்னா அந்த மெமரீஸ் மூலியமா ஒண்ணு ஒண்ணா கிராஸ் பண்ணி போயிட்டு எப்பவும் போல ஆல்மோஸ்ட் ஃபைனல் கேட்டு கிட்ட வந்துட்டாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா வெக்னா வந்து புடிச்சிருவாரு. அண்ட் வெக்னா வந்து மேக்ஸ காலி பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி அந்த சீன்ல நம்ம வில் வந்து அந்த இடத்துல வெக்னாவையே வந்து அவர் கால வந்து அப்படியே உடைக்கிற மாரி டக்குன்னு கண்ட்ரோல் எடுப்பாரு தெரியுமா? அந்த சீனும் செமையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெக்னா வந்து என் மைண்ட விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் கத்துனது வந்து வில் வந்து அப்படியே தெறிச்சு போய் வந்து விழுந்துருவாரு. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா, அவர் ஆட்டோமேட்டிக்கா அங்க ட்ராப் ஆகுற அளவுக்கு வந்து மாட்டிக்குவாரு. டஸ்டின் அப்பதான் கண்டுபிடிப்பாரு ஒரு மேனுவல பார்த்துட்டு, இந்த மாதிரி இது வந்து ஜெனரேட்டர் கிடையாது. நான் தப்பா நினைச்சிட்டேன். இது வந்து 2 வேர்ல்ட கனெக்ட் பண்ற ஒரு ஹோல், அதாவது வொர்ம் ஹோல் மாரி இது கிரியேட் ஆயிருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து மேல பார்க்குறதெல்லாம் அந்த எக்ஸாட்டிக் மேட்டர் தான். நம்ம வந்து அதை எதுவும் டச் பண்ணிறக்கூடாது அப்படின்னுவாரு. ஆனா நம்ம நான்சி அண்ட் ஜானத்தன் ஆல்ரெடி மேல போயிட்டு நான்சி வந்து அத எடுத்து சுட்டுருவாங்க தெரியுமா? ஸோ அது வந்து ஒரு பயங்கர டைமிங்கா இருக்கும். நமக்கே இந்த இடத்துல வந்து ஐய்யயோ! எதுவும் பண்ணிடாதம்மா அப்படின்றப்போ கரெக்ட்டா சுட்டுருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானத்தன் அண்ட் நான்சி உட்கார்ந்துட்டு அவங்களோட ஒரு விஷயத்தையும் ஹானஸ்ட்டா வந்து மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்க தெரியுமா? "நீ என்னை இது பண்ண சொல்லியிருக்க. எனக்கு புடிக்காது. நான் இத வந்து பண்ணதே கிடையாது. நான் சும்மா உன்ன ஏமாத்துனேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு லாஸ்ட் மினிட் ஓகே நம்ம சாவ போறோம் அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் அவங்க ஓப்பனா பேசிக்கிட்டது. என்டையர் அந்த சீக்வென்ஸே வந்து சூப்பரா இருக்கும். எபிசோட் 6 பார்த்தீங்கன்னா, காமசார்ட்ஸ் எஸ்கேப். ஸோ இதில தான் வந்து உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ஹாலி வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த வால் வந்து வெக்னாவ வந்து உருவாக்குன வால் கிடையாது. அது வந்து சயின்ஸ் அந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி, ஸோ இது வெறும் அப்சைட் டவுன் ப்ளஸ் இந்த வேர்ல்டுன்றது கிடையாது. இத தாண்டி நமக்கு வந்து ஒரு வொர்ம் ஹோல் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு மேல இன்னொரு ஒரு வேர்ல்டு இருக்கு. ஸோ அதையும் இதையும் ஒண்ணா வந்து லிங்க் பண்றதுக்கு தான் வந்து நம்ம வெக்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்றான் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. வில்லா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ட்ரான்ஸ் ஸ்டேட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க மைண்ட்ல வந்து ட்ராப் ஆயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் அண்ட் ஹாலி வந்து செமையா ஒரு பிளானிங் ஒண்ணு பண்ணுவாங்க. அதாவது எல்லாருக்குமே வந்து ட்ராமடைஸ்ட் மெமரீஸ் இருக்கும். ஸோ அதே மாரி இந்த வெக்னா இந்த கேவ்க்குள்ள வரத்துக்கே பயப்படுறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ட்ராமா வந்து நடந்திருக்குது. அவனால வந்து திரும்ப ரீகலெக்ட்டே பண்ணி பார்க்க முடியாத ஒரு மெமரி வந்து இந்த கேவ்க்குள்ளார இருக்குது. நம்ம ஏன் வந்து நம்ம மெமரீஸ் வழியா வெளிய போறதுக்கு பதிலா எல்லாரோட மெமரீஸ்க்குமே வந்து ஒரு எக்ஸிட் கேட் இருக்கும். ஸோ நம்ம இவனோட மெமரீஸ் வழியா போய் நம்ம எக்ஸிட் கேட்ட கண்டுபிடிச்சு வெளிய போயிடலாமே அப்படிங்கிற மாரி ஒரு சூப்பரான ஒரு பிளான போடுவாங்க. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலி வந்து கரெக்ட்டா அந்த ஸ்பாட்ட கண்டுபிடிச்சு கீழ போயிட்டு, சின்ன வயசுல வந்து ஹென்றி இருந்தப்போ அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்குற மாரி காட்டியிருப்பாங்க. பட் நீங்க அதுலயும் நோட் பண்ணீங்கன்னா, கடைசியா அந்த சூட்கேஸ எடுத்து ஹென்றி வந்து ஓப்பன் பண்ணுவாரு தெரியுமா? அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளார நம்ம மேக்ஸ் வந்து ஹாலிய புடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க. ஸோ அதனால அது கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. அண்ட் நம்ம வில்ல யூஸ் பண்ணி நம்ம வெக்னா வந்து மேக்ஸ் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு பார்த்துருவாங்க தெரியுமா? ஸோ அந்த இடத்துல அங்க டெமோகார்கன்ஸ வந்து அனுப்புறப்போ, அந்த ஹாஸ்பிட்டல் சீன்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும். அதாவது அவங்க வந்து அவ்ளோ க்ளோஸா எனக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த ஜுராசிக் பார்க்ல அந்த 2 பேர் ரூம்ல மாட்டி இருக்கப்போ, வெளிய அந்த டைனோசர் வரும் தெரியுமா? அந்த மாரி ஒரு ஃபீல் தான் இவங்க ரூம்ல மாட்டி இருக்கிறது. ஆனா அதுவும் இல்லாம மேக்ஸ வந்து நம்ம லூகாஸ் வந்து புடிச்சுட்டே வந்து உட்கார்ந்திருக்கிறது. என்னதான் டெமோகார்கன் கிட்ட இருக்குது, பாட்டு பாடிட்டு இருக்கு, வந்தா மாட்டிக்குமே அப்படின்ற பயம் கூட இல்லாம, அவ வந்துருவான்னு சொல்லிட்டு அந்த பாட்ட நிறுத்தாம அவர் ப்ளே பண்ணிட்டு இருந்தது. அவங்க அம்மா அங்க தானே அட்மிட் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஒரு எரிச்சல்ல வந்து சூப்பரான ஒரு மேட்டர். அதாவது அந்த ஃப்ளேமபிள் சிலிண்டர தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டு, கரெக்ட்டா அந்த டெமோகார்கன்ஸ்லாம் வந்து அந்த சவுண்ட் கேட்டு கிட்ட போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். கரெக்ட்டா அங்க பிளாஸ்ட் ஆகும். ஸோ அந்த சீன் வந்து அல்டிமேட்டா இருந்தது. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு மெமரீஸா வந்து கோ த்ரூ பண்ணிட்டு எக்ஸிட் கேட்ட பார்த்துடுறாங்க. மேக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்ட போட்டாங்க. அத கேட்டோனே எனக்கே பரிதாபமா இருந்தது. ஹாலி வந்து இந்த போர்ட்டல் வழியா வர முடியாது. ஏன்னா இது எனக்கான போர்ட்டல். இந்த இடத்துல என்னோட பாடி இருக்கு. நான் இது வழியா போயிருவேன். உனக்கான போர்ட்டல் நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த ஸ்பீச் ஆனா நல்லாயிருக்கும். அதாவது நான் இத்தன நாளா சாங் தான் வந்து என்னைய வந்து இந்த மாரி கொண்டு போகுதுன்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு தேவையானது சாங் கிடையாது. எனக்கு தேவையானது வந்து அந்த லூகாஸ் தான். ஸோ இதே மாதிரி
உனக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்றத நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினது. ஹாலி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு டாய் தான். இன்ஃபேக்ட் நான் வந்து ஹீரோயிக்லாம் கிடையாது. ஒரு வாட்டியுமே அந்த டெமோகார்கன் வந்து உன்னைய அட்டாக் பண்ணப்பவும் சரி, அம்மாவ அட்டாக் பண்ணப்பவும் சரி, நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தானே நின்னுட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போல்டே கிடையாதுன்னு அவங்க சொல்றப்போ, வெக்னா வந்து கெட்டவன் தெரிஞ்சும் உன்னைய வந்து திரும்பவும் அந்த வீட்டுக்கு நான் போய் இருன்னு சொன்னேன். நீ போய் இருந்த. அண்ட் வெக்னாவோட மைண்டுக்குள்ள இருந்து நம்ம ஏன் வந்து அவனோட மெமரி மூலியமா எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்னு நீ சொன்னது. அண்ட் இங்க வந்து நீ நிறைய விஷயங்கள கண்டுபிடிச்சது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிரேவான ஒரு போல்டான மூவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க போர்ட்டல் ஓப்பன் ஆகும். 2 பேரும் ஓடி போவாங்க. செமையா இருக்கும் அந்த சீனு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஹாலி வந்து நமக்கே தெரியும் அப்சைட் டவுன்ல தான் வந்து அவ மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். மேக்ஸ் வந்து சொல்லி வேற அனுப்புவாங்க. நீ அப்சைட் டவுன்ல தான் உன்னோட பாடி இருக்கும். நீ போனதுக்கு அப்புறமா வெளியே வந்தீன்னா இது அப்படியே ரியல் வேர்ல்டு மாதிரியே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புவாங்க. ஆனா அவங்க அங்க போயிட்டு அங்கேருந்து வெளியே போவாங்க. பார்த்தா அந்த இடமே டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு ஒரு வழிய கண்டுபிடிச்சு, அது வழியா வந்து கீழ போயிட்டுருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம வெக்னா வந்து மறுபடியும் மேல வந்து ஹாலிய இழுத்துட்டு வந்துடுற மாரி இருக்கும். ஸோ அந்த சீன்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். எப்புட்றா இவ்ளோ யோசிச்சாங்க? அப்படிங்கிற மாரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானத்தன் அண்ட் நான்சிய வந்து கரெக்ட்டா டஸ்டின் அண்ட் ஸ்டீவ் வந்து ஒரு வழியா காப்பாத்திருவாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டஸ்டின் அண்ட் ஸ்டீவ்க்குள்ளார அந்த லேடர் போட்டு நான் ஸ்டீவ் வந்து ஏற போறேன் அப்படின்னு சொல்றப்போ, டஸ்டின் ரொம்ப டென்ஷன் ஆயி நான் வந்து என்னால உன்ன சாக விட முடியாது. என்னால திரும்பவும் அத வந்து கோ த்ரூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல அவங்களோட பிரச்சனைகள் அந்த இது எல்லாத்தையும் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு, உண்மையான அந்த ஃபீலிங்ஸ் வந்து வெளிய வரும் தெரியுமா? ஸோ அந்த சீன் வந்து செம்மையா இருந்தது. அண்ட் வில் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ட்ராப் ஆயிருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து எல் கரெக்ட்டா போயி வில்ட்ட வந்து அங்கேருந்து காப்பாத்தி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு வந்ததும் வந்து சூப்பரா இருக்கும். எபிசோட் 7 பார்த்தீங்கன்னா, த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில வந்து நம்ம எல், காளி, மேக்ஸ் 3 பேருமே வந்து நம்ம வெக்னாவோட மைண்டுக்குள்ள போலாம் அப்படின்னுவாங்க. ஏன்னா நம்ம மேக்ஸுக்கு தான் வந்து இன் அண்ட் அவுட் தெரியுமே. அவங்க வந்து அவ்வளோ நாள் அங்க வந்து ட்ராப் ஆயிருந்தாங்க தெரியுமா? ஸோ எனக்கு வந்து அவன் மைண்ட்ல மெமரீஸ்ல இன் அண்ட் அவுட் எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ நான் உன்ன ஈஸியா கைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி வந்து எல்ட்ட சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸ் வந்து வில் கிட்ட அந்த ஹென்றி அதாவது வெக்னாவோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து ஓப்பனா சொல்லிருவாங்க. அதாவது அந்த கேவ்னா மட்டும் அவனுக்கு பயம் அப்படிங்கிற மேட்டரையும் வந்து சொல்லிருவாங்க. ஸோ எனக்கு இந்த காளி வந்து ஒரு மாரி சஸ்பீஷியஸாவே இருந்துட்டு இருந்தது. அண்ட் ஈவன் அதில ஹாப்பரும் பார்த்தீங்கன்னா, எனக்கு காளி மேல சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம காளி அண்ட் எல் வந்து பேசிப்பாங்க தெரியுமா? ஸோ அதாவது வந்து காளி அண்ட் எல் 2 பேரும் அவங்க மைண்டுக்குள்ளார போயிட்டு வந்து பேசிப்பாங்க. ஸோ நம்ம இத வந்து வெக்னாவ அழிச்சிடுறோம் எல்லாம் ஓகே. பட் ஸ்டில் வெக்னாவோட பிளட்ட வச்சு எப்படி நம்மளலாம் உருவாக்குனாங்களோ, அதே மாரி உன்னோட பிளட்ட வச்சுமே வந்து அடுத்து உருவாக்குவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு எண்டே இருக்காதே. இப்போ இன்னைக்கு டாக்டர் கேவ அழிச்சுட்டா இன்னொரு டாக்டர் வருவாங்க. ஸோ இது ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அப்ப என்னதான் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு மேட்டர் சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப க்ளோஸா வரப்போ நம்ம போய் அவன அழிச்சிரலாம். ஆனா அழிச்சிட்டு நம்ம அந்த பிரிட்ஜ்லயே இருக்கலாம். அதாவது அவங்களும் சரி, அந்த கிட்ஸும் சரி, எல்லாருமே வந்து அந்த பிரிட்ஜ்லயே இருந்துட்டு நம்மளுமே சேர்ந்து செத்துரலாம். நம்ம வந்து வரவே வேணாம். நம்மள டோட்டலா வந்து எல்லாருமே வந்து அழிஞ்சுட்டோம் அப்படின்னா, இது வந்து ரிப்பீட் ஆகாது அப்படிங்கிற மாரி ஒரு மேட்டர சொல்லுவாங்க. அண்ட் இந்த டைம் தான் வந்து நம்ம வில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, வெக்னா வந்து என்னோட வொர்ஸ்ட் மெமரீஸ வச்சு தான் வந்து என்னைய வந்து கண்ட்ரோல் பண்றான். ஸோ ஏன்னா வந்து ராபின் சொல்லியிருப்பாங்க தெரியுமா? உனக்கு வந்து அந்த பயம், ஃபியர் எதுவுமே இல்ல அப்படின்னா, நீ ஃப்ரீயா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம வில் வந்து ஓகே என்ன வந்து இத்தன நாளா இருந்த அந்த ஒரு டார்க் சீக்ரெட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கே அப்படிங்கிற மேட்டர வந்து அவர் ஓப்பன் பண்ணதா இருக்கட்டும். அதுக்கு அவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ணது அண்ட் வில் வந்து அந்த விஷயத்த சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த கேட்ட வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு, அந்த மிலிட்டரி இத பிரீச் பண்ணிட்டு உள்ள போய் நேரா அந்த போர்ட்டலுக்குள்ள என்டர் ஆவாங்க தெரியுமா? ஸோ அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 7த் எபிசோட வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ 8த் எபிசோட் தான் வந்து ஃபினாலே எபிசோட் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ அத வந்து நான் தனியா இன்னொரு வீடியோல வந்து ரிவ்யூ பண்றேன். ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப லாங்கா போயிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. நீங்க வந்து எத்தன பேர் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ பார்த்துருக்கீங்க? அண்ட் உங்களுக்கு வந்து இது எவ்வளோ பிடிக்கும்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.